ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமினே நமஹ. எனதருமை குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி மீண்டும் ஜோதிடம் பற்றிய ஒரு புதிய தகவலை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். மனித வாழ்வில் ஏகப்பட்ட ரகசியங்கள், நம்ம வாழ்க்கையே பெரிய ரகசியமாக தான் இருக்குது. நாளைக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் நமக்கு, இல்லையா? அப்போ மனிதன் ஜீவன் கருவாக ஒரு இடத்துல உருவாரும், கருவாகி உருவாகி தான் நம்ம வரோம். அப்போ தோன்றிய உடனேயே நம்மளுடைய விதி நிர்ணயம் செய்யப்படுகிறது. எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணி தான் நம்ம இந்த பூமிக்கே வந்திருக்கோம். அதன்படி தான் நம்ம வாழ்க்கை எல்லாமே நடக்குது. பிரம்மதேவன் அப்படிங்கிறவரால் நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. அதான் என்ன தலையெழுத்தோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா? அந்த தலையெழுத்து தாங்க உங்கள் ஜாதகம். இந்த தலையெழுத்தை படிக்கக்கூடியவர்கள் தான் ஜோதிடர்கள். அப்போ என் தலையெழுத்து என் கையிலையா வேறொருத்தர் கையிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். இந்த விதியை நம்ம மதியால வென்று விடலாம், விதியை மதியால் வெல்வோம் இப்படின்னெல்லாம் நம்ம நமக்கு நாமே தட்டி கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் விதியை மதியால் வெல்வோம், எனக்கு இந்த நேரம் சரியில்லை அப்படிங்கிறது எல்லாமே இதில் தான் சொல்கிறோம். அப்போது இந்த விதி அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய தலையெழுத்தை நாம் தெரிந்து கொள்ள உதவியாக இருப்பது எது? இந்த ஜோதிட சாஸ்திரம் தான். அப்போ அதனால் விதியை வெல்ல முடியாமல் போய் ஒரு சில சமயங்களில் மதியும் மௌனம் காத்துவிடும். விதியை வெல்ல முடியாமல் போகிறப்போ மதியும் மௌனம் காத்து அமைதியாக இருக்கும். இந்த மௌனத்தை கலைப்பது எது? மதியும் செயல்படலை, தசாபுக்தின்னு சொல்கிறோம். தசாபுக்தி மூலியமாகவும் செயல்படலை, விதி மூலியமாகவும் செயல்படலை. அப்போ எனக்கு என்னுடைய வயதோட்டம்னு ஒன்று இருக்கு, இல்லையா? என்னோட வயசு, இந்த வயதுக்கு எனக்கு தேவையானவை எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி, இல்லையா? அப்போ இந்த கேள்வியை தெரிந்து கொள்வது எப்படின்னா, ஜோதிடத்தை நன்கு கற்றுக்கொள்வதே இதற்கு முழுமையான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வாழ்க்கையிலனா ஜோதிடத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா எங்கே தப்பாகுது, எந்த புள்ளியில் நான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கேங்கிறத நீங்களே தெரிந்து உங்களை தன்னிலை உணர்ந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு உதவுவது தான் ஜோதிடம். அப்போ ஒரு சிறந்த ஜோதிடனாக இருக்கிறவரோட பணி என்ன? உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் இருந்தாலுமே அந்த வழிகாட்டுதல், நான் ஒரு ரூட் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அந்த ரூட்டில் தான் நீங்கள் பயணிக்கிறீங்களா? உங்கள் கூடயே நான் வந்துட்டு இருக்க போகிறேன்னா, ஏய் நான் சொன்ன ரோட்டில் நீ போவே இல்லை, நீ பார்த்திக்கு டேக் டைவர்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க, இதெல்லாம் சரியில்லைன்னு ஒரு ஜோதிடர் உங்கள் கூட பயணிக்க போகிறாரா? கிடையவே கிடையாது, இல்லையா? அப்போது இங்கே முடிவு யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. அது நல்லதோ சாதகமோ பாதகமோ, நல்லதோ கெட்டதோ, இது ரெண்டுலேயும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அப்போ நீங்களே இதை கற்றுக்கொண்டு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை செவ்வனே அப்படி நல்ல முறையில் நல்ல பிளானிங் பண்ணி கற்றுக்கிறதுக்கு ஏஎல்பி ஜோதிடம் உங்களுக்கு மாதம் தோறும் ஒவ்வொரு மாதமும் அடிப்படை ஜோதிட வகுப்புகள் நடத்திட்டே தான் இருக்கும். இந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்புகள், ஏஎல்பி ஜோதிட வகுப்புகள் ஆரம்பமாகுது. ஜனவரி மாதம் மட்டுமல்ல, இந்த 2025 எல்லா மாதங்களுமே வகுப்புகள் இருக்கும். நீங்கள் இன்றே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.